அதாவது டெலிவரி பண்ண லேபர் ரூம் வர பெண்கள் எல்லாரும் ஒரு பயத்தோடவே உள்ள வருவாங்க. அதுக்கப்புறமா அழகான ஒரு குழந்தையை எடுத்துக்கிட்டு சிரிச்ச முகமா வெளியில வருவாங்க. ஆனா இப்ப இருக்க காலகட்டத்துல நார்மல் டெலிவரி அப்படின்னாலே எல்லா பெண்கள் வந்து ஒரு முகம் சுளிக்கிறாங்க, ஒரு பயம். ஐயோ, இது வந்து 2 நாள் 3 நாள் வலியில இருக்கணும், ரொம்ப வலிக்கும், தேவையில்லாம வந்து என்னால அந்த வலியெல்லாம் தாங்கிக்க முடியாது, என்னால கோப்பப் பண்ண முடியாது, அப்புறமா வந்து கீழே அந்த இடத்துல வந்து கட் பண்ணி சூச்சர்ஸ் பண்ணுவாங்க, அதெல்லாம் எனக்கு பயமா இருக்கு, இதை விட அழகா வந்து ஆபரேஷன் தியேட்டர்ல போய் மறுப்பு ஊசி போட்டு நம்ம சிசேரியன் பண்ணிக்கிறதே பெட்டர் அப்படின்னு சொல்லி நிறைய பெண்கள் நார்மல் டெலிவரினாலே பயப்படுறாங்க. ஏன் பயப்படுறாங்க? ஆக்சுவலி நம்ம பாடியே வந்து பகவான் வந்து அப்படித்தானே படைச்சிருக்காரு. டெலிவரின்றது ஒரு நேச்சுரல் ப்ராசஸ். அதனாலதான் அதுக்கு பேரே வந்து சுகப்பிரசவம் அப்படின்னு வச்சிருக்காங்க இல்லையா? சோ அந்த நேச்சுரல் ப்ராசஸ்க்கு ஜஸ்ட் நம்ம பாடியை வந்து அலோவ் பண்ணோம், நம்ம அது கூட வந்து அது ஒரு ஃப்ளோல போகும்போது அந்த ஃப்ளோல நாமளும் சேர்ந்து போகணும் போது எவ்ரிதிங் வில் பி இன் த சக்சஸ். அதை நம்ம எங்கேயாவது அதை ஸ்டாப் பண்றோம் அப்படின்னும் போதுதான் அந்த ப்ராக்ரஸ் வந்து அங்க டிஸ்டர்ப் ஆகுது. சோ பயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏன் வருது? அதாவது ஒரு சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு பரீட்சை எழுத போறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எக்ஸாம் போறோம். அந்த எக்ஸாமினேஷன்ஸ்க்கு நம்ம போறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் கண்டிப்பா தேவை. ஃபர்ஸ்ட் வந்து அது என்ன டாபிக், என்ன எக்ஸாம், அதுக்கான சிலபஸ் என்ன, அதோட கொஸ்டின் பேப்பர் எவ்வளோ, அதோட டைமிங்ஸ் எவ்வளோ, அதுக்கு நெகட்டிவ் மார்க்கிங்ஸ் இருக்கா. சோ இது எல்லாம் நம்ம தெரிஞ்சிருந்தாதான், எந்த டேட்ல எந்த டைம்ல எக்ஸாம், இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருந்தாதான் நாம அங்க போய் நம்ம சிலபஸை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிருந்தோம்னா தான் அங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும். சோ ஒரு ப்ரிப்பரேஷன் ஒன்னு இருந்தாதான் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். சோ இதுதாங்க லாஜிக். சோ அந்த தேவையில்லாத பயம் அப்படிங்கிறது ஏன் வருதுன்னா, அன்னோன் கொஸ்டின் பேப்பர்ன்றதுனாலதான். அவங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ல என்ன சிலபஸ்ன்னு தெரியல, எப்படி ஆன்சர் பண்ணணும்னு தெரியல, எந்த ஆப்ஷன் ரைட்னு தெரியல. சோ இந்த மாதிரி தெரியலன்னு ஒரு அவேர்னஸ் இல்லாம இருக்கிறதுனாலதான் இதுவா இருக்குமா அதுவா இருக்குமா, ஐயோ எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிட்டா, என் குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிட்டா, இந்த மாதிரி தேவையில்லாத பயங்கள்லாம் இருக்கு. சோ மை டியர் மாமிஸ், இன்னைக்கு நாம இந்த பதிவுல உங்களோட பர்த் ப்ரிப்பரேஷனை பத்தி தான் நான் பேச வந்திருக்கேன். உங்களோட நார்மல் டெலிவரிக்கு நீங்க என்னெல்லாம் பண்ணணும், எப்படி ப்ரிப்பேர் ஆகணும், நார்மல் டெலிவரியோட அட்வான்டேஜஸ் என்ன, சிசேரியனோட அட்வான்டேஜஸ் என்ன, இது எல்லாத்தையுமே தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ரொம்ப 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 பயனுள்ளதான ஒரு வீடியோ. இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம எங்கேயோ ஓடிடாம என் கூடவே இருந்து ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் வியூவர்ஸா இருந்தா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இதை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு மாமிக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. என்ன மாமிஸ், வீடியோக்குள்ள போலாங்களா? வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் கிருஷ்ண கர்ப்பிணி கேந்திரா. திஸ் இஸ் யுவர் பிரெக்னன்சி கோச் மேஜர் பிரேமா. அதாவது என்னோட சர்வீஸ்ல நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20,000 டெலிவரிஸ் வந்து பண்ணிருக்கேங்க. நிறைய அம்மாங்க கிட்ட அடி கடி இதெல்லாம் வாங்கியிருக்கேன் லேபர் பெயின்ஸ்ல. சோ ஆக்சுவலி அதெல்லாம் அவங்க ஏன் பண்றாங்க அப்படின்னா, நான் இப்ப சொன்ன அதேதான், அன்னோன் கொஸ்டின் பேப்பர்ஸ். அதாவது ஒரு விஷயத்த நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த ப்ரிப்பரேஷன் வந்து எப்படி இருக்கணும்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிடலாம். சோ நீங்க நினைக்கிற மாதிரி லேபர் பெயின், அதாவது சுகப்பிரசவம் அப்படிங்கிறது ஒரு பெரிய போர்க்களமோ ஒரு போரோ ஒரு பேட்டில் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லைங்க. நம்மளால கண்டிப்பா பண்ண முடியும். எப்பவுமே நீங்க ஒரு விஷயத்த தெளிவா மனசுல வச்சுக்கோங்க, நம்மளால முடியாத ஒரு விஷயத்த பகவான் கண்டிப்பா நமக்கு கொடுக்கவே மாட்டார். ஒரு பெண்ணா நம்மளை உருவாக்கி அந்த நம்ம பைக்குள்ள ஒரு கருவை உருவாக்கி பகவான் வந்து ஒரு 9 months வரைக்கும் ஒரு சேஃபா நம்மளை எடுத்துட்டு வராருன்னா அந்த பெண்ணால அந்த கெப்பாசிட்டி இருக்கு, அந்த பெண்ணால அதை சாதிக்க முடியும் அப்படிங்கிற எண்ணத்தை பகவான் வச்சதுனாலதான் நம்மள தாய்மைன்ற ஒரு விஷயத்த பெண்களுக்கு கொடுத்திருக்காரு இல்லையா? சோ இதை வந்து நீங்க ஒரு ப்ரைடா ஃபீல் பண்ணணும், ஒரு ஹாப்பியா ஃபீல் பண்ணணும். வி ஆர் த பிளஸ்ட் சோல். எல்லாமே பெண்கள் வந்து ஒரு பாவப்பட்டவங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் எப்பவுமே பெண்களுக்கு வந்து பெருமைக்குரியவங்க, மதிக்கக்கூடியவங்க, எப்பவுமே அவங்க வந்து ஒரு தெய்வமா வணங்கக்கூடிய ஒரு உயிர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சிருஷ்டி அப்படிங்கறதே ஒரு பெண்கள்ல இருந்து தானே ஆரம்பிக்குது. சோ அதனால யூ ஷுட் ஃபீல் ப்ரைட் ஆஃப் யுவர் செல்ஃப். யூ ஆர் கோயிங் டு பிகம் அ மாம். நீங்க வந்து ஒரு உயிருக்கு வாழ்க்கை தர போறீங்கன்றத, அது ஒரு இன்பமான ஒரு விஷயத்த ஒரு இன்பமான தொடக்கமாவே நம்ம எடுத்துட்டு போகலாம் இல்லைங்களா? சோ தேவையில்லாம வந்து, அதாவது முழுக்க முழுக்க இந்த பிரசவம் அப்படிங்கிறது வந்து உங்க பாடி ரியாக்ட் பண்றது எவ்வளவு முக்கியமோ அதை விட 10 மடங்கு அதிகம் உங்களோட மைண்ட் அதுக்கு தயாராகுது. இட்ஸ் டிபெண்ட் அப்பான் யுவர் எமோஷன்ஸ், யுவர் ஃபீலிங்ஸ், யுவர் மென்டல் கெப்பாசிட்டி. அதாவது நம்ம இது என்னால முடியாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா முடியாது. ஆனா என்னால முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க பாசிட்டிவா அப்படின்னா கண்டிப்பா முடியும். எதுவுமே ஒரு காம்ப்ளிகேஷன் இல்லைங்க. இட்ஸ் ஆல் நேச்சுரல் ப்ராசஸ். ஓகேவா? எப்படி வந்து ஒரு 9 months, அதாவது ஒரு குழந்தை வந்து இப்ப நம்ம கன்சீவ் ஆகி இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், இப்பதான் வந்து ஒரு ஸ்பெர்மோ ஒரு எக்கும் மீட் பண்ணி ஃபர்டிலைசேஷன் ஆகி இது ஃபார்ம் ஆகுதுன்னா அந்த உருவம், ஒரு குழந்தைக்கு உருவம் வர்றதுக்கே 12 வாரம் ஆகுது. ஃபர்ஸ்ட் 3 months. அந்த ஃபர்ஸ்ட் 3 months அதனாலதான் மிஸ்கரேஜ் நிறைய சான்சஸ் இருக்குன்னு சொல்லி பத்திரமா பக்குவமா இருங்கன்னு சொல்றோம். சோ அதே மாதிரி லாஸ்ட் 3 monthsல
உங்களோட பாடியை வந்து தயார் பண்ணும். ஏன்னா குழந்தை வந்து வளர்ந்து யூட்ரஸ் வந்து நெஞ்சு வரைக்கும் வந்துருச்சு. இப்ப வந்து இயற்கையாவே அந்த குழந்தை வந்து கீழே வரும். 9 மந்த்ஸ்க்கு அப்புறமாலாம் நீங்க வந்து பாத்திருப்பீங்க, வயிறு இறங்கிடுச்சு நிறைய பேர் சொல்லுவாங்க. சோ உங்க பாடியை அதை வந்து தயார் பண்ணிக்கோங்க. இந்த குழந்தை வந்து வளர்ந்துடுச்சு அப்படின்னும் போது அந்த 3 மந்த்ஸ் அதோட வளர்றதுக்கு அதை எடுத்துக்கிட்ட டைம் மாதிரியே லாஸ்ட் 3 மந்த்ஸ் வந்து அதை எக்ஸ்பெல் பண்றதுக்கும் அது டைம் எடுத்துக்கும். உங்க பாடியே வந்து தயாராகும், ரெடி ஆகும் நார்மல் டெலிவரிக்கு. சோ அப்படியே உங்க பாடியே தயார் பண்ணும்போது உங்க மைண்டுக்கு ஏங்க அந்த மாதிரி ஒரு பேரியரா இருக்கணும், என்னால முடியும் அப்படின்னு நம்புங்க. சோ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் மெயின் திங் வந்து உங்களோட மைண்ட் செட்டப், உங்களோட எமோஷன்ஸ். தேவையில்லாத விஷயத்துக்கு பயப்படக்கூடாது. கண்டிப்பா வலி இல்லாம குழந்தை பெத்துக்க முடியாது, அதை நான் போய் சொல்ல மாட்டேன். வலி இருக்கும், ஆனா தாங்கிக்க கூடிய அளவுக்கு தான் வலி இருக்கும், அதை நீங்க தாங்கிக்கலாம். சோ அந்த நீங்க தாங்கிக்கிறதுக்கு தான் நீங்க என்னெல்லாம் பண்ணணுங்கிறத நான் இப்ப சொல்ல போறேன். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் ஃபார்மோஸ்ட், அதாவது பிரசவம் அப்படிங்கிறது லேபர் ரூம்ல ஸ்டார்ட் ஆகி லேபர் ரூம்ல முடியறது கிடையாதுங்க. நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சுகப்பிரசவம் ஆகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த ப்ரிப்பரேஷன் வந்து உங்க கர்ப்ப காலத்துல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் 3 மந்த்ஸ் முடிஞ்ச உடனே 4th மந்த் ஸ்டார்ட் ஆகும் போதே நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஆரம்பிக்கணும். மைல்டு ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸ் பண்ணலாம், நடக்கலாம், கீழே உட்காரலாம், எழுந்துக்கலாம். அதாவது எந்த ஒரு மெடிக்கல் ஹிஸ்டரியும் உங்களுக்கு இல்ல, எந்த பிரச்சனையும் இல்ல, பிளாசண்டா ப்ரீவியா அந்த மாதிரி வந்து அழுத்தம் கொடுக்காம ஸ்ட்ரெயின் ஆகாம பிபி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இல்ல, நார்மலா இருக்கீங்கன்னா நார்மலா நீங்க வீட்டு வேலைகள் எல்லாமே செய்யலாம். நீங்க வந்து மைல்டு வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம் 4th மந்த்ல. அதுக்கப்புறம் ஒரு 5-6 மந்த்ஸ் ஆகும்போது ப்ரீநேட்டல் யோகாஸ்ன்னு சொல்லி நல்ல ஸ்ட்ரெச்சிங் எல்லாமே நீங்க பண்ணீங்க அப்படிங்கும் போது உங்களோட கால் மசில்ஸ் வந்து நல்ல ஒரு பலமாகும். மெயினா வந்து உங்களோட ஹிப் ஜாயின்ஸ் அது எல்லாமே வந்து ஒரு ஃபர்மா இல்லாம அந்த ஜாயின்ஸ் எல்லாம் கொஞ்சம் லூஸ் ஆகி ஓபன் ஆகும். அந்த மாதிரி இருக்கும்போது அப்போ நீங்க பிராக்டிஸ் பண்ற அந்த விஷயங்கள் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணிட்டே வரும்போது ஈஸியா வந்து உங்களை கோப்பப் பண்ண முடியும். சோ எந்த டைம்ல வந்து பெயின் வருது, பெயின் கண்டிப்பா வரும். அதாவது எந்த டைம்ல நம்ம ஹாஸ்பிட்டல் போகணுங்கிறது எல்லாமே நம்ம வந்து தெளிவா தெரிஞ்சிருக்கணுங்க. இந்த பிரசவம் அப்படிங்கிறது ஒரு வலி வரும், கீழே தையல் போடுவாங்க, இதெல்லாம் மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனா அது ஏன் பண்றாங்க, எதுக்கு பண்றாங்கன்னு தெரிஞ்சா கண்டிப்பா நீங்களே வந்து உங்களை வந்து கோப்ப பண்ண வைப்பீங்க. ஃபர்ஸ்ட் வந்து டெலிவரி வந்து 3 ஸ்டேஜஸ் இருக்குங்க, ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து லேட்டன்ட் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது உங்க வலியை ஆரம்பிச்சு உங்களோட கர்ப்பப்பை வந்து ஃபுல்லா வாய் திறக்கிற வரைக்கும் அதுக்கு பேரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லேபர். சோ அப்ப அந்த டைம்ல உங்களுக்கு வந்து கீழே கால்ல இருந்து மசில் கிராம்ஸ் மாதிரி ஸ்டார்ட் ஆகி பேக்ல வலிக்கும், வயிறு வந்து லைட்டா அப்படி டைட் ஆகும். சோ அப்ப நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஒரு டைம் வந்துட்டு போயிடுச்சுன்னா அது லேபர் பெயின்ல கண்டினியூஸா அப்பப்போ ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் ஒரு டைம் வருது போகுது அந்த மாதிரி இருக்குன்னும் போது லேபர் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு விட்டு விட்டு வலி வரும், நல்ல வியர்த்து போகும், கீழே வந்து உங்களுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் மாதிரி பிளட் கலந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் மாதிரி வரும். சோ இந்த மாதிரி எல்லாம் இருந்தது அப்படின்னும் போது ஒரு எக்ஸ்ட்ரீம் டயர்ட்னஸ், ஒரு எக்ஸாஷனா உங்களுக்கு ஃபீல் ஆகும். சோ இந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்க வந்து உங்க பாடி வந்து தயாராயிடுச்சு டெலிவரிக்கு அப்படின்னு அர்த்தம். சோ உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போயிடக்கூடாது. ஏன்னா இப்ப இருக்க பெண்கள் வந்து ஏற்கனவே அவங்க டெலிவரியில பயந்து இருப்பாங்க. ஹாஸ்பிட்டலுக்குன்னு போகும்போது திரும்ப அவங்க படுக்க வச்சு அட்டெண்டர்ஸை உள்ள விடாம ஐவியை போட்டு ஊசியை குத்தி இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லி அவங்க இன்னும் பயந்துருவாங்க, பேனிக் ஆயிடுவாங்க. சோ நீங்க என்ன பண்ணணும்னா நல்ல தண்ணி குடிக்கணும். நல்ல இளநீ குடிங்க, ஜூஸ் குடிங்க, நல்ல தண்ணி குடிங்க, குளுக்கோஸ் வாட்டர் கூட குடிக்கலாம். குடிச்சிட்டு நல்லா வீட்டுக்குள்ளேயே நடங்க. நல்லா வந்து வாக் பண்ணிட்டு நீங்க நடந்தீங்க என்னும் போது இன்னும் கொஞ்சம் அந்த வலியோட இன்டென்சிட்டி அதிகமாகும். அதாவது 10 நிமிஷத்துல ஒரு வலி வந்தது 10 நிமிஷத்துல 2 வலி வரும். அந்த மாதிரி கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த மாதிரி ரெஸ்ட் எடுங்க நடங்க இந்த மாதிரி பண்ணலாம். அதுக்கப்புறமா வலி வந்து நல்லா வலி வருது, ஒரு 20 செகண்ட்ஸ் 30 செகண்ட்ஸ் வரைக்கும் அந்த வலி வந்து இருக்கு, விட்டு விட்டு சீக்கிரமா அதாவது 10 மினிட்ஸ்ல வந்து ஒரு 3 வலி வருது அப்படின்னும் போது நீங்க ஹாஸ்பிட்டல் போகலாம். சோ அந்த டைம்ல நீங்க அந்த வலியை பொறுத்துக்கிட்டு வீட்லயே வீட்டுல இருக்கும்போது உங்க மைண்டும் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கும், ஒரு சேஃப் என்விரான்மெண்டா இருக்கும், கூட ஃபேமிலி சப்போர்ட் எல்லாமே. நீங்க வந்து அந்த டைம்ல நீங்க வந்து நல்லா நடக்கலாம், கீழே குத்துக்கால் வச்சு ஸ்குவாட் பண்ணி டக் மாதிரி நடக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் அது நடந்தாலே போதும். நடக்கிற போது இந்த பெல்விக் ஜாயின்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகும். ரெண்டாவது குழந்தையும் வந்து கீழ் நோக்கி வந்துட்டு இருக்கும். சோ அது நடக்கிறது பெஸ்ட். ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா பனிக்கூடத்தை உடைச்சு சீக்கிரமா வந்து வாய் திறந்திருந்ததுன்னா சீக்கிரமா குழந்தை வந்துடும். சோ இந்த ஃபேஸ் வந்து 18 மணி நேரம் 20 மணி நேரம் 24 மணி நேரம் 2 நாள் 3 நாள்னு வழியில இருந்தேன்னுலாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஹிஸ்டரி எல்லாம் இல்லாம ஜஸ்ட் நீங்க ஹாஸ்பிட்டல் போனோடனே 1 மணி நேரம் 2 மணி நேரத்துல டெலிவரி ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸ் உங்களுக்கு இருக்கும். சோ ரெண்டாவது ஸ்டேஜ் வந்து குழந்தை வெளியில வர ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ்ல கண்டிப்பா வலி அதிகமா இருக்கும். அதாவது நல்ல டைட்டா மோஷன் போற மாதிரி உங்களுக்கு முக்கியம் எப்படி போகும் அந்த மாதிரி வலி இருக்கும். சோ இது கொஞ்சம் பொறுத்துக்க வேண்டிய விஷயம் தான். ஏன்னா நீங்க வந்து வெளியில எவ்வளவு எக்ஸர்ஷன் ஆகுறீங்களோ அதே மாதிரிதான் வயிற்றுக்குள்ள இருக்க சிசுவும் வந்து அது வெளியில வரணும் அப்படின்னு சொல்லி அந்த சிசுவும் வந்து உள்ள இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. சோ இந்த நேரத்துல மதர் வந்து வலி வரும்போது என்ன பண்ணணும்னா மெயினா வாக்கிங் பண்றதோட நீங்க உங்களோட பிரீதிங் எக்ஸசைஸும் பண்ணணும். அதாவது நல்ல இன்ஹேல் பண்ணணும், எக்ஸேல் பண்றது. அதாவது இன்ஹேல் வந்து ஒரு 6 கவுண்ட், ஒரு 4 5 1 2 3 4 இன்ஹேல் பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸேல் பண்றது ஒரு 6 7 கவுண்ட் எக்ஸஸ் பண்ணும் அப்படின்னு விட்டுறாம கொஞ்சம் கொஞ்சமா
இந்த மாதிரி வந்து கோல்டன் த்ரெட் மெத்தட், இந்த மாதிரி வந்து நீங்க உங்களோட பிரீதிங் பேட்டர்ன் எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னும் போது இந்த உஃப்னு ஊதும் போது அந்த மசில் ரிலாக்ஸ் ஆகி அந்த கன்ட்ராக்ஷன் பெயினோட இன்டென்சிட்டி உங்களுக்கு கம்மியா தெரியும். அண்ட் நீங்க இப்படி எக்ஸசைஸ் பண்றதுனால நீங்க அதிகமா கத்த மாட்டீங்க, அழ மாட்டீங்க. சோ உங்களோட எனர்ஜி மெயினா சேவ் ஆகும். இந்த எனர்ஜி எல்லாம் சேவ் பண்ணி அதை புஷ் பண்றதுல பண்ணீங்கன்னும் போது பேபி சீக்கிரமா வந்துடும். சோ பேபிக்கும் பிரச்சனை இல்லை, மதருக்கும் பிரச்சனை இல்லை. அந்த கீழே வந்து கட் கொடுக்குறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் மதர்ஸா இருக்காங்க இல்ல செகண்ட் டைமா இருந்தாலுமே நிறைய கேப்பிங்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா மசில்ஸ் வந்து டைட்டா இருக்குங்க. சோ அந்த டைம்ல நம்ம வந்து என்னதான் பெரினியல் சப்போர்ட் அந்த இடத்துல கொடுத்தாலுமே குழந்தை வந்து வெளியில வர்றது கஷ்டமா இருக்கும். சோ அது வந்து நம்ம கட் பண்ணாம விட்டோம்னா ஒரு ப்ரெஷர்ல அது தன்னாலே கூட உள்ள கட்டிங் தன்னால கிழிஞ்சிடும், பெரினியல் டியர்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ஆகாம உங்களோட நிறைய ப்ளீடிங் எல்லாம் ஆகாம இருக்கிறதுக்காக அந்த இடத்துல ஒரு சின்ன எபிசியோட்டமி கொடுப்பாங்க, கட் பண்ணி ஒரு சின்ன 4-5 தையல் போடுறது, அவ்வளவுதான். அதுவும் மறுப்பூசி போட்டுதான் பண்ணுவாங்க. அதனால நீங்க எதுவுமே பயப்பட வேண்டாம். மென்டலி நீங்க தயாராயிட்டீங்க. அதுக்கப்புறம் பேபி வந்ததுக்கு அப்புறம் உங்களோட நஞ்சு கொடியா இன்னும் ஒரு 1/2 an hourல வந்துடும். அதுக்கப்புறம் உங்களை எல்லாம் வைப் பண்ணி கிளீன் பண்ணி மதரும் பேபியும் உங்க கையில கொடுத்துருவாங்க. தாயும் சேயும் வந்து ரொம்ப நலமா இருப்பாங்க. இதுதான் சுகப்பிரசவம். சரிங்களா? சோ பிரசவத்துல நீங்க பண்ண வேண்டியது நல்ல டயட் சாப்பிடணும், நியூட்ரிஷியஸ் டயட் சாப்பிடணும். 9 மாசத்துக்கு அப்புறமா தினமும் 6 to 8 டேட்ஸ் சாப்பிடுங்க. இந்த டேட்ஸ் வந்து உங்களோட பிரெஸ்ட் ஃபீடிங்கை என்ஹான்ஸ் பண்ணும், உங்களோட டெலிவரியை வந்து டைம் கம்மி பண்ணும். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டேட்ஸ்ல நிறைய இருக்கு. டேட்ஸ் சாப்பிடுங்க. டெய்லி யோகா, ப்ரீநேட்டல் யோகாஸ் மறக்காம சின்சியரா பண்ணுங்க. 9 மாசத்துல இருந்தே இந்த பிரீதிங் எக்ஸசைஸ பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணும்போது உங்களோட பாடி வந்து எல்லாத்துக்குமே தயாரா இருக்கும். வேட்டைக்கு, போட்டிக்கு, போருக்கு நான் தயார்ன்ற மாதிரி கான்பிடென்ட்டா நீங்க லேபர் ரூம்குள்ள போலாம். அழகா வலி வேதனை கீச் மூச்சுன்னு கூட ஒரு சத்தம் இல்லாம டாக்டரோட ஹெல்ப்போட, நர்சிங் ஆஃபீஸரோட ஹெல்ப்போட நீங்க ஒரு அழகான குழந்தைக்கு தாயாகலாம். சோ நீங்க எழுத போற பரீட்சைக்கான எக்ஸாம் பேப்பரை நான் இப்ப உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரை அவுட் பண்ணிட்டேன். சோ இதுதான் ப்ரிப்பரேஷன், மெயின் ப்ரிப்பரேஷன் வந்து இதுதான். பிசிக்கலி அண்ட் மென்டலி. பிசிக்கலி வந்து பாடி வந்து அதுவே அதோட ஹார்மோன்ஸை கரெக்டா வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி அந்த ஹார்மோன்ஸை என்ஹான்ஸ் பண்ணி அதை ஆக்டிவேட் பண்ணி என்னெல்லாம் பண்ணணும், யூட்ரஸ் எப்படி வந்து திறக்க வைக்கணும், எப்படி எல்லாம் பண்ணணும்ன்றதை அந்த பாடி தன்னால பண்ணும். சோ மைண்டும் அதுக்கு தகுந்த மாதிரி கோஆபரேட் பண்ணுச்சுன்னா உங்களோட ப்ராசஸ் வந்து ரொம்ப லாங் ஆகாம அது வந்து கட் ஷார்ட் ஆகும். அதாவது 12 மணி நேரம், 16 மணி நேரம், 15 மணி நேரம் இருக்கிற அந்த லேபர் ப்ராசஸ் வந்து ஒரு 5 hours 6 hours முடியுதுன்றது எவ்வளவு ஒரு ஹாப்பியான ஒரு விஷயங்க. சோ அதனால நீங்க வந்து கரெக்டான ப்ரீநேட்டல்ஸ் சப்ளிமெண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எடுத்துக்கோங்க. நல்ல நியூட்ரிஷியஸான ஃபுட்டை சாப்பிடுங்க. ஓகேவா? அதுக்கப்புறமா எக்ஸசைஸ் மெயின். 9th month ஆனதுல இருந்து இந்த பிரீதிங் எக்ஸசைஸ், இந்த 4 விஷயத்த நீங்க சின்சியரா ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால சுகப்பிரசவத்துல கத்தாம, பயப்படாம, ஆர்ப்பாட்டம் பண்ணாம ஒரு அழகான குழந்தைய நீங்களே பண்ணி பெத்தெடுத்துருவீங்க. அந்த ப்ரெஷர் வரும்போது அந்த டைம்ல அழாம, கத்தாம, கூச்சல் போட்டு, சண்டை போட்டு, அக்ரெசிவா ஆகாம நீங்க இருந்தீங்கன்னா அந்த டைம்ல அந்த மொத்த எனர்ஜியும் சேவ் பண்ணி நீங்க புஷ் பண்ணீங்கன்னும் போது பேபி வில் பி அவுட். ஓகேங்களா? சோ சிசேரியன் வந்து நல்லதுன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. பட் இன் கேஸ் பேபிக்கு ஏதாவது ஒரு டிஸ்ட்ரெஸ் ஆச்சு, இல்ல பேபி வந்து அந்த பொசிஷன்ல மாட்டிக்கிட்டு வெளியில வரல, இல்ல பேபி முன்னாடியே ப்ரீ பிளான்டா, இது வந்து எமர்ஜென்சி LSCS சொல்லுவாங்க. லேபர் ரூம்ல இருந்து லேபர் ப்ராக்ரஸ் ஆகல, கர்ப்பப்பையோட வாய் திறக்கல, இல்ல குழந்தையோட ஹார்ட் ரேட் டிப் ஆகுது, குழந்தை வந்து மாட்டிக்கிட்டு வெளியில வர மாட்டேது, குழந்தையோட ஃபேஸ் பொசிஷன் சரியில்லை, இந்த மாதிரி எல்லாம் இருக்குன்னும் போது அந்த குழந்தையோட சேஃப்டிக்காக நம்ம வந்து உயிரை காப்பாற்றணும்னு எமர்ஜென்சி LSCS டாக்டர் முடிவு பண்ணுவாங்க. சோ அதை வந்து நீங்க தேவையில்லாம பயந்துக்காதீங்க. ஒரு தாயோட மனசு வந்து எப்பவுமே, தாயும் ஒரு டாக்டரோட, எல்லா டாக்டர்ஸோட மனசுமே என்னவா இருக்கும்னா, ஒரு 2 உயிர் இல்லையா, 2 உயிரையும் சேதாரம் இல்லாம காப்பாத்தி கொடுக்க வேண்டியது ஒவ்வொருத்தரோட டாக்டரோட கடமை. சோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க முடிவெடுப்பாங்க. அதனால நீங்க வந்து தேவையில்லாம அந்த விஷயத்துல எல்லாம் இன்டர்ஃபியர் ஆகி பயந்துக்க வேண்டாம். எலக்டிவ் LSCSனா முன்னாடியே குழந்தை வந்து நமக்கு வந்து ஏதாவது பிரெக்னன்சி காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு, நிறைய ஹை பிபி இருக்கு அப்படின்னா, ஹை பிபி இருக்கவங்களுக்கு வந்து ஆல்ரெடி பெயின் வந்தா இன்னும் கொஞ்சம் பிபி ஏறும். சோ அந்த டைம்ல அவங்களுக்கு இன்னும் ஃபிட்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு இன்னும் காம்ப்ளிகேஷன்ஸ் அதிகமாகும்னு சொல்றதுனால அவங்களுக்கு வந்து எலக்டிவ் LSCS சிசேரியன் வந்து பிளான் பண்ணுவாங்க. இல்ல பேபியோட பொசிஷன்ஸ் வந்து சரியில்லை, பேபி வந்து குறுக்கால இருக்கு, நார்மலா வந்து தலை கீழே இருக்கும், கால் மேல இருக்கும், அதுதான் வந்து நார்மல் பொசிஷன். அதுக்கு அப்பாற்பட்ட எந்த பொசிஷன்ல குழந்தை இருந்தாலுமே அவங்களுக்கு சிசேரியன் தான் பண்ணுவாங்க. மெயினா வந்து ஒரு 9 months வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. ஒரு 8th monthல 9th monthல ஈவன் 15 days முன்னாடி கூட வந்து பாப்பாங்க குழந்தை திரும்பி இருக்கா அதுவான்னு சொல்லி. சோ அந்த மாதிரி ஏதாவது ஆயிடுச்சுன்னா நார்மல் ட்ரை பண்ணுவாங்க. அப்படி ஆகல, குழந்தை வந்து இப்ப எனக்கு எல்லாமே என் குழந்தை வந்து கிராஸ் செக்ஷன்ல தான் இருந்தது லாஸ்ட் மினிட் வரைக்குமே. சோ அதனால வந்து சிசேரியன் தான் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு ஆளாக்கப்பட்டோம். சோ அந்த மாதிரி இருக்க சுச்சுவேஷன்ல வந்து இப்ப பிளாசண்டா ப்ரீவியா இருக்கு, ப்ளீடிங் நிறைய ஆகும், அந்த மாதிரி டைம்ல எல்லாம் வந்து நம்ம நார்மல் டெலிவரிஸ் எல்லாம் ட்ரை பண்ண முடியாது. ஏன்னா இன்னும் கொஞ்சம் பிளட் லாஸ் அதிகமாகும். சோ அதனால இதெல்லாம் சிசேரியன்றது இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேஷனோட சிசேரியன் பண்ணாங்கன்னா அது கொஞ்சம் அக்செப்டபிள். பட் ஃபேன்சியா இப்ப இருக்க பெண்கள் எல்லாருமே லேபர் ரூம்ல போயிட்டு யாரு 10 மணி நேரம் 12 மணி நேரம் வழியை தாங்குறது, அழகா சிசேரியன் போனா 20 minutesல வந்துடலாம் அப்படி எல்லாம் ஃபீல் பண்றாங்க. 7 layers கட் பண்ணி தாங்க யூட்ரஸை டச் பண்ணி பேபியை எடுப்பாங்க. சோ அதனால
பொறுத்துக்கோங்க. நார்மல் டெலிவரியில வலி இருக்கும். ஆனா அந்த வலி வந்து அடுத்த நாள் அந்த அம்மா வந்து அடுத்த 1 மணி நேரம் டெலிவரிக்கு அப்புறம் அந்த அம்மாவால நடக்க முடியும். அவங்களோட குழந்தைய தூக்க முடியும். அந்த குழந்தைக்கு பால் கொடுக்க முடியும். அடுத்த நாள் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பெயின் வந்து ரெடியூஸ் ஆயிட்டு வரும். ஏன்னா பாடி தன்னால ஹீல் பண்ணும். ஆனா சிசேரியன் பாருங்க அந்த டைம்ல வலி இருக்காது. அதுக்கப்புறமா அவங்க எழுந்துக்கவே ஒரு 2 டேஸ் ஆயிடும். அந்த 2 டேஸ்க்கு அப்புறம் அந்த 2 டேஸ் வரைக்கும் அவங்க பேபிக்கு ஃபீட் பண்ண முடியாது. அட்டெண்டர்ஸ் யாராவது இருந்தா அவங்க பிடிச்சி பிரஸ்ட் ஃபீட் பண்ணலாம். அவங்களுமே சாப்பிடாம இருக்கிறதுனால லாக்டேஷன் சரியா இல்லாம இருக்கும். சோ பேபிக்கு வந்து லாக்டோஜனை கொடுக்கறதுனால ஜாண்டிஸ் வர சான்சஸும் இருக்கு. சோ இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. சோ பிளஸ் மைனஸ் ரெண்டுத்தையுமே உங்க பார்வையில வச்சு அனலைஸ் பண்ணுங்க. எது கரெக்ட், எது தப்பு, எது எனக்கு பெஸ்ட்னு சொல்லி. ஓகேவா? நார்மல் டெலிவரியும் தப்பு இல்ல, சிசேரியனும் தப்பு இல்ல. பட் சூஸ் பண்ற விதம் நமக்கு வந்து எல்லாமே ரீசன்ஸ். இப்ப என்ன மாதிரி குழந்தை வந்து சைட்ல இருந்துட்டு எதுவுமே வந்து திரும்பாம கடைசி வரைக்கும் இருந்தது, இந்த பேபியை வந்து நம்ம சேஃபா செக்யூரா எடுக்கணும்னா சிசேரியன் தான். அந்த மாதிரி சூழ்நிலை இருந்தா ஓகே. இல்ல ஹை பிபி இருக்க பேஷன்ஸ்னா ஓகே. பட் நார்மலா இருக்க பொண்ணு எனக்கு சிசேரியன் கேட்கறது அது ரொம்ப தப்பு. நீங்களே உங்களோட லைஃபை வந்து காம்ப்ளிகேட் ஆக்கிக்கிறீங்க. அதுக்கு அப்புறமான கான்சிக்வன்சஸ் பேக் பெயின், மசில் கிராம்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் இருக்கு. சோ அதனால இப்ப இருக்க காலகட்டத்துல பெண்களே இந்த அவேர்னஸை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நம்மளால சாதிக்க முடியும்னு எல்லாரும் விண்வெளி வரைக்கும் பெண்கள் போறது பெருமை இல்லைங்க. இந்த நார்மல் டெலிவரியில ஜெயிச்சு வர்றது தாங்க இருக்கிறதுலே பெருமை. ஏன்னா ஒரு பெண்மை அப்படிங்கிறதே வந்து பரிபூர்ணமா ஒரு கம்ப்ளீட் ஆகிற விஷயமே ஒரு பெண் தாயாகிறதுல தான் இருக்கு. சோ அந்த தாய்மைன்ற விஷயத்த பகவான் நமக்கு கொடுத்திருக்காருன்னா ஒவ்வொரு பெண்ணுமே பெருமையாதாங்க ஃபீல் பண்ணணும். அதை வலி வேதனைன்னு பார்க்காதீங்க. முகம் தெரியாத நீங்க அன்பை கொடுத்துட்டு இருக்க அந்த குழந்தைய பார்க்கக்கூடிய அந்த தருணம் 9 மாசம் உங்களோட ஜேர்னியோட டெஸ்டினேஷன், உங்களோட தவத்துக்கான ஒரு டெஸ்டினேஷன் நீங்க போற லேபர் ரூம், உங்களோட டெலிவரி ப்ராசஸ். சோ அதுல நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நல்லபடியா சுகப்பிரசவத்தை பண்ணி குழந்தையோட வாங்க. ஹாவ் அ சேஃப் டெலிவரி. வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. ஆன்லைன்ல உங்களுக்கு ஏதாவது எஜுகேஷனல் ஹெல்ப் வேணும், கைடன்ஸ் வேணும், கவுன்சிலிங் வேணும்னாலும் என்னோட நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகேங்களா? ஐ ஆம் தேர் டு ஹெல்ப் யூ. தேங்க்யூ.